யோசிச்சு பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு சண்முகம் நமக்கு சம்பாதிச்சு குத்துன்னு இருப்பான்? என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டிய கூட்டின்னு நான் தனியா போறேன், இந்த டிராவல்ஸ்ல வர வருமானம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு அவன் சொல்லிட்டா உன் குடும்ப நிலைமை இன்னத்துக்கு ஆகும்? ஏதோ தனம் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறா, இந்த வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அத வச்சு நம்ம 3 வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், வீட்டு வாடகை கட்டுறோம், இருக்க இடம் உடுக்க உடனே நிம்மதியாகிறோம். அந்த விஷயத்துல நீயே மண்ணள்ளி போட்டுக்க போறியா? உன் வயித்துல பிறந்த புள்ளைங்களுக்காக தனத்தோட வாழ்க்கைய பலி கொடுப்பியா? இதெல்லாம் மனசாட்சி இல்லாத செயல். உனக்கு கூட தான் 36 வயசுல மாமா இறந்து போனாரு, நீ நான் வேற கல்யாணமா பண்ணின? புள்ளிங்க தான் வாழ்க்கை, என் புள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்து காட்டுறேன்னு நீ வாழ்ந்து காட்டல. அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன் ருக்மணி. உனக்காவது யாருக்காக வாழணுங்கிற அந்த காரணம் இருந்துச்சு. உன்னை நம்பி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. உனக்கு உறுதுணையா இருக்க கணேசமூர்த்தி இருந்தான். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. ஷாலினியோ சௌந்தர்யாவோ சத்ரியனோ எல்லாரும் ஏன் குடும்பம் சொல்லி தனித்தனியா போயிடுவாங்க. அன்னைக்கு தனம் யாருமே இல்லாம ஒத்த ஆளா நிப்பா. அவளோட வாழ்க்கையில சந்தோஷமே வேண்டாமா? ஏக்கா, நம்ம ஊட இன்னும் கட்டி முடிக்கல, நீ அந்த சொர்ணாவை ஜெயிக்கணுமா வேணாமா? ஒருவேளை கல்யாணம் பண்ணி தனத்தை அந்த கதிரு என் வீட்டுக்கு கூட்டின்னு போறேன், இனிமே அவ ஆட்டோ ஓட்டினாலும் என்ன பண்ணாலும் அவ சம்பாத்தியம் முழுக்க எனக்கு தான் அவன் வாங்கிட்டு போயிட்டானா, அந்த சொர்ணா முன்னாடி நாம தோத்து போய் தான் நிக்கணும். அந்த சொர்ணா கிட்ட தோத்தா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறன்னு அவகிட்ட சவால் விட்டுருக்க, அத மறந்துடாத. ஏக்கா சொல்லுக்கா, நீ அந்த சொர்ணா கிட்ட தோத்து போணுமா? சொல்லு. அதுக்காக தான் நீ இத்தனை வருஷமா வைராகியமா வாழ்ந்தியா? சொல்லுக்கா. இல்ல ருக்கு, அவ சொல்றத நம்பாத. தனத்தோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்க. ஏக்கா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சொர்ணா கிட்ட நாம சவால்ல ஜெயிச்சே ஆகணும், அதுதான்க்கா நமக்கு முக்கியம். ருக்மணி சொன்னா கேளு, நான் சொல்றத கேளு. தனத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. ஏக்கா, அது கிடக்குதுக்கா, நான் சொல்றத கேளு. இல்ல ருக்கு, நான் சொல்றதுதான் கேட்கணும். இதான்க்கா யதார்த்தம். ஐயோ பாவம் தனம், அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல.